நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது வெஜிடேரியன் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் பட்டை, ஏலக்காய், லவங்கப்பூவு, ஜாதிப்பூவு, கொஞ்சம் சீரகம், நட்சத்திர பூ ஒன்று. இது மிளகு பொடி கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், புதினா, பீன்ஸு ஒரு 4 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், கேரட்டு 1, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1, அதுக்கு தேவைக்கேற்ற உப்பு. இப்போது நம்ம கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த நெய்யை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் பட்டை ஆட் பண்ணிக்கிறேன், லவங்கம், ஏலக்காய், நட்சத்திரப்பூ, சீரகம். இப்போது பச்சை மிளகாவை இதில் நான் போட்டுக்கிறேன். அடுத்தது முந்திரி நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். முந்திரி போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு நல்லா சுவை கொடுக்கதான அது ஒரு பொருள், நல்லா இருக்கும். முந்திரி வதங்கிடுச்சு. இப்போது நான் வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தில் இதில் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தீய விடக்கூடாது. கொஞ்சம் நல்ல கலர் வர வரைக்கும் நம்ம அது கொஞ்சம் வதக்கணும் லைட்டாக. வெங்காயம் வதங்கிச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம புதினாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். காய் வதங்கும் போது இந்த உப்பு சேர்த்தா தான் அந்த காய்களுக்கெல்லாம் அந்த உப்பு போய் அதில் நல்லா சேரும். அதில் அப்போ நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறிகள்லாம் நம்ம சாப்பிடும் போது நல்லா சுவையாக இருக்கும். வதக்கும் போதே நம்ம உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
மிளகு பவுடர் வந்து சும்மா நம்ம கொஞ்சம் காரத்துக்கு சும்மா லைட்டாக கொஞ்சம் ஒரு சிட்டிகை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் வேணுன்றவங்க கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். காரம் நம்ம லிமிட்டாக சாப்பிட்றவங்க வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் அது நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த கப்பில் வந்து நான் அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அதே அளவுக்கு வந்து நான் இதில் தண்ணியை நானே ஊற்றிக்கிறேன். அதில் இது கொதி வந்த பிறகு நம்ம அரிசி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போது ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் நான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுடணும். இப்போது சாதம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாதம் வந்து கரெக்டான பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்பொழுது வெஜிடேரியன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டேஸ்ட்டுக்காக நான் வந்து இதில் முந்திரி போட்டிருக்கேன், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி போட்டுக்கலாம். நம்ம தேவையான பொருட்கள் நம்ம இதில் போட்டிருக்கிறோம் டேஸ்ட்டுக்காக. இது நல்லா நாங்கள் செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுவையான வெஜிடேரியன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு.